ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கங்க. நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அதுவும் ஒரு எல்லாராலும் மதிக்கப்படுற ஒரு மனிதரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்ன இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, விஜய் டிவியில் ரொம்ப பிரபலமாக இருக்கிறவர் தாங்க கேஒய்பி பாலா. அவரை பற்றி நம்ம சமீப காலமாகவே இப்போ நம்மளுடைய யூடியூப்பாக இருக்கட்டும் அல்லது இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அவருடைய அதாவது செய்கிற ஹெல்ப்பிங்கை எல்லாருமே அதை இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காங்க, ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நம்மலாம் பணம் காசு இருந்தோம்னா நம்மளால் முடிஞ்சால் தருவோம், அப்படி இல்லைன்னா சில சமயம் நம்ம தரவே மாட்டோம். ஆனால் அவர் சம்பாதிக்கிற எல்லா காசுமே இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய மனப்பான்மையோடு இருக்கார்ல, அதுக்கே அவருக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சல்யூட் கொடுக்கணுங்க. ஆமாங்க, அதாவது அவருக்கு ஒரு அவார்டு கொடுக்கும்போது விஜய் டிவி ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லியிருக்காரு. அவார்டு கொடுக்கும்போது நான் இந்த இடத்துல நிற்பேங்கிறதுக்கே எனக்கு நானே நான் சந்தேகப்பட்டுக்கிட்டேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு விஜய் டிவியில் ஒரு நிகழ்ச்சியில் கலக்கப்போவது யாரு போக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போதே என்னை கூட இருக்கவங்களா இருக்கட்டும், என்னுடைய சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒன்னாலலாம் அங்கே தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படிங்கிறதுக்கு உங்ககிட்ட அழகும் இல்லை, அறிவும் அந்த அளவுக்கு கிடையாது, உன்கிட்ட பேக்ரவுண்டும் நல்ல வசதியான பேக்ரவுண்டும் கிடையாது, நீ எப்படி போய் அங்கே இருப்ப அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் மீறி தாங்க நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ரவுண்டில் நான் செலக்ட் ஆகினா அதுக்கப்புறம் நீ அடுத்ததுலாம் போக முடியாதுன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் மீறி ஒரு கட்டத்துக்கு மேலே வந்தேன். இப்போ நான் என்னுடைய இன்னும் ஒரு அதாவது அது ஆசைன்னு சொல்கிறதா, அது நிறைவேறக்கூடிய ஆசையா நிறைவேறாத ஆசையான்னு கூட என்னால் தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன அப்படிப்பட்ட ஆசை அப்படின்னு சொல்கிறாருன்னு பார்த்தா, அதாவது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டணும், அது இல்லாதவங்களுக்கு எல்லாருக்கும், ஏழை எளியவங்க எல்லாத்துக்கும் நான் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் செய்கிறாரோ செய்யலையோ அதை சொல்லக்கூடிய ஒரு மனசு இருக்குது பார்த்தீங்களா, அவருக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் நமக்கு இணையே கிடையாதுங்க. அதுவும் என்ன சொல்கிறாரு, சென்னையில் என்னால் வாங்க முடியுமா என்னான்னு தெரியல, ஆனால் அதை எப்பயாவது அட்லீஸ்ட் ஒரு கிராமத்துக்குள்ளேயாவது கட்டி ஏழை இளையவங்களுக்கு, அதுவும் குறிப்பாக ஹார்ட் பேஷண்ட்டுக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்கணும். ஆனால் சில ஒரு உண்டியல் மாதிரி வச்சுருவேன், உங்களால் முடிஞ்சதை ஒரு 5ஓ 10ஓ நீங்கள் அதில் வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதோட இன்னொரு விஷயம், அதாவது அவருக்கு அவார்டு ஃபங்க்ஷனில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் சம்பாதிச்ச காசெல்லாம் ஆம்புலன்ஸ் வாங்கி விட்டேன். அப்போ எல்லாரும் சொன்னாங்க, நீ லூஸா, அதாவது ஃப்ரீயாக ஆம்புலன்ஸ் வாங்கி விட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன லூஸா, எதுக்கு நீ ஆம்புலன்ஸ் வாங்கி விட்ட, நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா டக்கரான்னு என்னை கேட்டாங்க. ஆனால் அந்த ஆம்புலன்ஸில் இது வரைக்கும் அந்த 5 ஆம்புலன்ஸில் அதை போனவங்க 1000க்கும் மேற்பட்டவங்க உயிர் பிழைச்சிருக்காங்க. அதாவது 100 குழந்தைங்களுக்கு மேலே டெலிவரி பார்த்துருக்கேன் அந்த ஆம்புலன்ஸில். இது வரைக்கும் ஒருத்தர் கூட உயிரிழப்பு வரல அப்படின்னு சொல்லி நான் பெருமையாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆம்புலன்ஸ் ஒரு ஒரு உதவி, அவசரத்துக்கு வர்றது தாங்க. அதை வாங்கி விட்றதுங்கிறது ஒரு பெரிய மனசு. இப்போ பணம் வந்துச்சுன்னா கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், வீடு வாங்கலாம், ஏதோ அவங்க வாங்கலாம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவருக்கு இருக்க இந்த சின்ன வயசில் கூட நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும். அது மாதிரி இப்போ ஸ்கூல் பிள்ளைங்களாக இருக்கட்டும், இப்போ நிறைய பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன்னு சொல்கிறார். அதுக்கே நீ எதுக்கு பிரபலம் ஆகிற அப்படின்னு, இது எதுக்கு நீ செஞ்சேன்னு யூடியூப்பில் போடுற, இதை ஏன் வீடியோவாக போடுற அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குமே அவர் பதில் சொல்லியிருக்காரு, என்னுடைய வீடியோவை பார்த்து நான் செய்கிற ஹெல்ப்பை பார்த்து சில பேர் தானாகவே முன் உங்களை மாதிரி நானும் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஒருத்தவங்க 20 லட்சம் ரூபாய் சீட்டு போட்டதை அப்படியே ஒரு அநாத ஆசிரமத்துக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம் அவர்கிட்ட. அதெல்லாம் கேட்கும்போது அப்போ நான் அந்த வீடியோவை வெளியிட்டால் தான் என்னை பார்த்தாலும் ஒரு 10 பேர் நல்லது செய்வாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் வெளியிடுறேன். இது நான் பிரபலம் ஆகுங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை இன்னும் வாழ்க்கையில் நல்ல முன்னுக்கு வரணுங்க. நல்ல நிலைமைக்கு நம்ம அதாவது பணக்காரங்க எவ்வளோ பேர் ஒரு நாள் இருக்காங்க. இன்னொரு நிகழ்ச்சி சொல்லியிருக்காரு, ஒரு நாள் திடீர்னு ஒரு கால் வந்துச்சு எனக்கு. ஒருத்தர் பேசினார், என்னுடைய லேண்டு ஈசிஆரில் இருக்குது, நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை உங்கள் பேரில் நான் எழுதி வச்சிடறேன், நீங்கள் நான் ஃபாரினுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இவர் எனக்கு வேண்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே என்ன சொல்கிறாங்களாம்,
ஏன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மறுநாள் காலையிலயும் ஃபோன் பண்ணுறாராம். இல்லை தம்பி நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாராம். சரின்னு ஒரு ஸ்வீட் கடையில் போய் பார்க்க போகிறாங்களாம். அந்த ஸ்வீட் கடையில் பெரிய பாக்ஸ் நிறைய ஸ்வீட் வாங்கி கொடுத்து, இந்தப்பா இதையாவது வாங்கிக்கங்கன்னு சொல்கிறான். என்ன சரி அப்படின்றதுக்கு, இது வரைக்கும் நான் கால் பண்ண பிரபலங்கள் எல்லாத்துட்டையும் எப்பங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலான்னு கேட்டாங்க. நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் எனக்கு வேண்டான்னு சொன்ன ஒரு மனிதர் அப்படின்னு சொன்னாருங்க. நான் எப்பயுமே அடுத்தவங்கள்ட்ட காசு வாங்கி நான் வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்யணும்னு நினைக்கிறேங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நிகழ்ச்சியில் சொன்னதா அதை வந்து நமக்கு அப்பப்பின் ட்ரெண்டிங்கில் போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் நமக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயங்க. அவருடைய வாழ்க்கையில் எல்லாமும் சக்ஸஸ் ஆகணும், எல்லா வளமும் நலமும் பெற்று வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துறேங்க. நம்மளும் வாழ்த்துவோம். அவருக்கு சப்போர்ட்டாக இல்லைனாலும் அவரை வந்து வீடியோவை பார்த்து அவருக்கு கொஞ்சம் நம்ம ஏதாவது நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யலாங்க. யாரெல்லாம் பாலாவை பிடிக்கும், விஜய் டிவி பிரபலம் பாலாவை பிடிக்கும் அப்படிங்கிறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.